உலக நாடுகளை பாகிஸ்தான் தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறது என்று மத்திய அரசு தெரிவித்து உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோபியா குரோசி மற்றும் விக் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இது குறித்து கர்னல் சோபியா குரோசி செய்தியாளர்களிடம் மேலும் கூறுகையில், இந்திய இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்க பாகிஸ்தான் முயற்சி செய்தது. பாகிஸ்தான் படைகள் இந்திய எல்லைகளில் அதிக அளவில் தாக்குதல் நடத்தியுள்ளது. பயணிகள் பயன்படுத்தும் விமானங்களை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்தியது. 8ஆம் தேதி இரவு ட்ரோன்கள் பயன்படுத்தி 36 இந்திய பகுதிகளில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி செய்ததை இந்தியா வழிமறித்து அழித்து சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்கள் மூலம் பல தகவல்கள் சேகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானால் அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் ஆயுதமின்றி கேமராக்களுடன் வந்தன. சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் விமானங்கள் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை. எல்லைக்கோடு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறல் தொடர்கிறது. கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் தாக்கியது. இந்தியாவின் பதிலடி தாக்குதலால் பாகிஸ்தான் இராணுவம் கடும் சேதத்தை சந்தித்துள்ளது. உளவு தகவல்களை சேகரிக்கவே மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் ஊடுருவி உள்ளது என்று மேலும் தெரிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்கியதுடன் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்துள்ளது. வழிபாட்டு தலங்களை தாக்கவில்லை என பாகிஸ்தான் பொய் சொல்கிறது. மதவாத பிரச்சனையை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சிக்கிறது. பூஞ்ச் பகுதியில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயம் ஒன்றை பாகிஸ்தான் தாக்கியது. இதில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். குழந்தைகளின் பெற்றோர் படுகாயம் அடைந்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் நிலைமை பற்றி அமெரிக்காவிடம் எடுத்துரைத்துள்ளோம். பாகிஸ்தானின் தாக்குதல் திட்டம் இந்தியாவிடம் ஒருபோதும் பலிக்காது. ஒட்டுமொத்த இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒன்று திரண்டு உள்ளது. அமெரிக்காவிடம் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி எடுத்துரைத்துள்ளோம். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் முழு ஆதரவு தெரிவித்துள்ளன. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு தருவதாக உறுதி அளித்துள்ளது. பாகிஸ்தான் முயற்சி ஒருபோதும் பலிக்காது. உலக நாடுகளை பாகிஸ்தான் தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கர்தாப்பூர் வான் வழித்தடம் அடுத்த அறிவிப்பு வரும் வரை மூடப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு செல்லும் நிதி உதவிகளை நிறுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. மேலும் இது குறித்து சர்வதேச நாணய நிதியத்திடம் பேசப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பூஞ்ச் பகுதியில் குருத்வார் ஒன்றை பாகிஸ்தான் தாக்கியது. சீக்கிய வழிபாட்டு தலங்களை இந்தியா தாக்குவதாக பாகிஸ்தான் வதந்தி பரப்புகிறது. நமது நாட்டின் மீது நாமே தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் பாகிஸ்தான் இராணுவத்தின் செயல் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் உள்ளதாக கர்னல் சோபியா குரோசி தெரிவித்து உள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.